இந்த ரூமில் தண்ணி கிடந்தான்னு தான் எனக்கு ஒரே டவுட்டாக இருக்குது. ஒருவேளை நம்ம வருவோம்னு தெரிஞ்சு தான் தண்ணியை ஊற்றி விட்டுருப்பாரோ? ஐயோ, எனக்கு ஒரே வெக்கமாக இருக்கே. ஐயோ, வீட்டில் இருந்தால் இவரை பார்க்க முடியலன்னு தான் இங்கே வந்தேன். ஆனால் இப்போ போகிற போக்க பார்த்தா சீக்கிரமாக அவர் என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவார் போலலாம் இருக்குது. டெய்லி ஒரு தடவை அவர் ஃபேஸை மட்டும் பார்த்தாலே எனக்கு போதும். மற்றபடி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது தான் எனக்கும் நல்லது, அவருக்கும் நல்லது. ஆஹா, என்ன ஒரு ஆச்சரியம்! இவ்வளோ பெரிய ஆஃபீஸில் சூப்பராக இருக்கிற இந்த கேஃபிடேரியாவில் ஒருத்தர் கூட வந்து டீ குடிக்க வர மாட்டேங்கிறாங்களே. வேலையில் மூழ்கலாம், அதுக்காக ஒரு ஆஃபீஸ் எம்ப்ளாயி மொத்தமாக வேலையில் மூழ்கி இருப்பாங்க. ஒரு பயப்பிள்ளையிலையும் காணலையே. நம்ம எல்லாம் நம்ம பழைய ஆஃபீஸில் கேபின் இருக்கிறத விட கெஃபிடேரியாவில் தானே அதிக நேரத்தை செலவு பண்ணுவோம். அங்கேயாவது யாராச்சும் இருக்காங்களான்னு போய் பார்ப்போம். சூப்பர், இங்கேயும் யாரும் இல்லையா? ஐ மச்சான், என்ன போல வந்ததும் எல்லாரும் தேடிட்டு இருக்கா போல. ஆமாடா, இங்க ஒருத்தரையும் காண மாட்டேங்குது. அவ்வளோ சீரியஸாவே எல்லாரும் வேலை பார்க்குறாங்க. எனக்கு ஒரே ஷாக்கிங்கா இருக்குடா. இங்க அப்படிதான் மச்சான். அட்லீஸ்ட் நீயாவது வந்தியே. எப்பா இந்த டீ குடிக்காம பிரேக் எல்லாம் எடுக்காமலாம் நமக்கு வேலை பார்க்குற பழக்கமே இல்லை. ஐடனும் அஜய் ப்ரோவும் கூட இதை கண்டுக்க மாட்டாங்களா? பொதுவாக எல்லா ஆஃபீஸ்லையும் எம்டிஸ் தான் எம்ப்ளாயிஸை பிரேக் விடாம டார்ச்சல் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்க அஜய் ப்ரோவும் ஐடனும் அப்படி கிடையாது. ஆனா இவங்க எம்ப்ளாயிஸை பத்தி அநியாயத்துக்கு ரொம்ப விசுவாசமா இருக்கானுங்கடா. ஆமாடா, எனக்கு அதான் பார்க்கறதுக்கு ஒரே ஷாக்கிங்கா இருக்குது. எனக்கு பழைய ஆஃபீஸ்லாம் அப்படி இல்லை, எல்லாரும் கேஃபிடேரியால தான் கிடப்போம். நம்ம 2 பேராவது வந்தோம் இல்லவா, ஒரு டீ குடிச்சிட்டு போவோம். சரிடா. மச்சான், அப்புறம் அப்பா எப்படி இருக்காங்க? அவருக்கு என்னடா, அவர் நல்லா தான் இருப்பார். அவரால் நாங்கள் தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஏன்டா அப்படி பண்ணுறாரு? அவர் அப்படிதான் மச்சான். அவருக்கு அவரோட தங்கச்சியும் தங்கச்சி பசங்களும் போதும், நாங்கள் வேண்டாம். அவங்க எல்லாம் இன்னும் உங்கள் வீட்டில் இடம் இருக்காங்க? இல்லை இல்லை, இப்போ அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க தான். ஆனாலும் இவர் ஃபுல்லாக அங்கே தான் இருக்கார். இங்கே வந்து நாங்கள் சாப்பிட்டோமா எடுத்தோமான்னு ஒன்றுமே கேட்க மாட்டார் மச்சான். தங்கச்சி மேலே கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவங்க மேலே பாசம் அதிகமாக தான் இருக்கும். அதுக்காக இப்படியா? அப்படின்னா இவர் கல்யாணமே பண்ணாமல் இருந்திருக்கணும். அவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்கல்ல, அவனுங்க இப்போ என்ன பண்ணுறானுங்க? அவனுங்க எங்கே, ஃபுல்லாக குடி. என்னதான் அவனுங்க குடிச்சிட்டு அங்கே இங்கேன்னு விழுந்து கிடந்தாலும் அவருக்கு அவனுங்களை மட்டும்தான் பிடிக்கும். என்னையும் தங்கச்சியும் கண்டுக்கவே மாட்டார். வருத்தப்படாதடா, ஒரு நாள் அவருக்கு புரியும். இத்தனை வருஷத்தில் புரியாதது இப்போ மச்சான் புரிய போகுது. விடுடா மச்சான், ஃபீல் பண்ணாத. எனக்கு இப்போ எல்லாம் இவரை பார்க்கும்போது வருத்தமாக எல்லாம் இருக்காதுடா. ஏன்னா சின்ன வயசுலேருந்து இவரை பார்த்து பார்த்து எனக்கே சலிச்சு போச்சு. ஆனால் தங்கச்சி தான் பாவம். அப்பா கண்டிப்பாக ஒரு நாள் மாறிடுவாங்க அப்படின்னு அவன் இன்னும் நம்பிட்டு இருக்காடா. ஆனால் இவர் மாறுற மாதிரி எனக்கு தெரியல. விட்றா மச்சான், பார்த்துக்கலாம். அதை தங்கச்சிக்கு நீ எல்லாமா இருக்கா இல்லை, அப்புறம் என்ன? ஆமாடா, என் தங்கச்சி நான் பார்த்துப்பேன். சரி வா மச்சான், நம்ம வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, ஒரு டீயை போட்டுட்டு போவோம். நான் கூட உங்களை என்னமோ நினச்சேன், ஆனால் நீங்கள் பெரிய ஆள் தான். அந்த பொண்ணு, அந்த வீட்டில் இருந்தில்ல பொண்ணு, அந்த பொண்ணு இப்போ எப்படி இருக்கு? அப்படி என்னதான் இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க? சரி, இதில் நின்று கேட்போம். அதுவா, அந்த பொண்ணு மறுபடியும் பழசெல்லாம் மறந்துட்டு. அந்த பையன் யாருன்னே அந்த பொண்ணுக்கு ஞாபகம் இல்லை. நல்லது, நம்ம நினச்ச மாதிரி தான் நடந்திருக்கு. இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தி அந்த பொண்ணை நிரந்தரமாக அடித்து துரத்திட்டு என் பொண்ணை அந்த பையனை கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். இவங்க என்ன பேசிட்டு இருக்காங்க? கல்யாணத்துக்கு என்ன கூப்பிட நான் மறந்துடக்கூடாது. உங்களை எப்படி நான் மறப்பேன்? இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க போகிறதே நீங்கள் தானே. நீங்கள் கொடுத்த ஐடியானால தான் அந்த பொண்ணை எல்லாத்தையும் மறக்க வச்சுருக்கோம். ஐயோ, அப்போ இவங்க தான் எல்லாத்தையும் காரணமா? அப்போ அம்மாவோட சந்தோஷத்துக்கு காரணம் இதுவா? சே, ஒரு பொண்ணை போய் கொலை பண்ண பார்த்து அந்த பையனை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சிருக்காங்க. இவ்வளோ மோசமானவங்கள மாறிட்டாங்களா அம்மா? ஆமாம், உங்களுக்கு முன்னமே அந்த வீட்டில் இருக்கிற பொண்ணை தெரியுமா? சே சே சே, அந்த பொண்ணெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்கள் இப்போ சொல்லி தான் எனக்கு தெரியும். சரி சரி, சும்மா தான் கேட்டேன். ஆனால் அந்த வீட்டை சுற்றி சிசிடிவி கேமரா இருக்குது. அப்போ எப்படி இவங்க அந்த பொண்ணு கீழே விழ வச்சுருப்பாங்க தெரியலையே. சரி, எனக்கு நேரம் ஆகுது, நான் கிளம்பவா? ஓ ஆமாம், உங்களுக்கு நேரம் ஆகுது பார்த்தீங்களா. சரி, சாயங்காலத்துக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போங்கண்ணா. சரி, நான் அதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். சரி, அப்போ நான் போயிட்டு வரேன். சரி சரி, பார்த்து போங்க. வீட்டுக்கு போனது எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுங்கண்ணா. சே, இவ்வளோ மோசமானவங்களா? சரி, அம்மா கிட்ட சும்மா போய் பேச்சு கொடுத்து பார்ப்போம். மம்மி அவங்க போயிட்டாங்களா?
ஆமாம் இப்போ தான் போகிறாங்க. சரி, அன்னைக்கு நீங்கள் அவங்க ஒரு பிளான் போட்டால் கரெக்டாக அதை பண்ணுவாங்கன்னு சொன்னீங்களா? அது அது எந்த பிளானு? அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், அதெல்லாம் சீக்ரெட். நீங்கள் பண்ணுறது எதுவும் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ? இப்போ தான் நீங்களும் அந்த கிளவி உட்காந்து பேசினதை கேட்டனே. இங்கே பாரு சத்யா, எல்லாம் உன் நல்லதுக்காக தான் நான் பண்ணுறேன். நான் இதெல்லாம் உங்ககிட்ட கேட்டேன்னா நீங்களாவே எதோ பண்ணிட்டு எதுக்கு என்னோட நேமை யூஸ் பண்ணுறீங்க மம்மி? நீங்கள் இவ்வளோ செல்ஃபிஷாக மாறிட்டீங்களா? உங்கள் பொண்ணோட லைஃப் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை அழிக்க பார்த்துருக்கீங்க. அதுவும் அந்த பொண்ணை கொலை பண்ண பார்த்துருக்கீங்க. அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது. உன்னோட நல்லதுக்காக தான் பண்ணுறேன். அம்மா என்ன சொல்கிறனோ அதுபடி பண்ணிவிட்டு உன் பாட்டுக்கு இரு. முடியாது மம்மி, நீங்கள் சொல்கிறத என்னால் பண்ண முடியாது. நீ பண்ணி தான் ஆகணும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் முட்டாள்தனமாக இருக்குது. அந்த பொண்ணும் பையனும் லவ் பண்ணியிருக்காங்க. 2 பேரும் ஒருத்தர் பிடிச்சி தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. நடுவில் நீங்கள் எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க? அதுவும் அந்த பொண்ணு பாவம், செகண்ட் லைஃப் இப்போ தான் நல்ல வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ளாடி நீங்கள் எப்படி கெடுத்து விட்டுட்டீங்களே மம்மி. இதை நீ சொல்கிறியா? நீ காதலிச்ச அந்த பையன் பேர் என்ன, சூர்யாவா? அந்த பையனும் இன்னொரு பொண்ணும் காதலிச்சாங்க அப்படிங்கிறதுக்காக பொறாமப்பட்டு அந்த பொண்ணை நீ அந்த பையனை விட்டு பிரிச்சவா தானே? என்ன மூஞ்சிலாம் மாறுது? நான் சொன்னது உண்மை தானே? அவங்க 2 பேரும் லவ்வஸாக இருந்தனால அந்த பொண்ணை மிரட்டி அந்த பையனை விட்டு பிரிச்ச. இங்கே கல்யாணம் ஆகிட்டு என்னால் மிரட்டி எதுவும் பிரிக்க முடியாது. அதனால தான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணேன். நீ பண்ணது நான் பண்ணது ஒன்று தான். நான் பண்ணது தப்பு தான், ஒத்துக்கிறேன். அதுக்காக நீங்கள் பண்ணதும் நான் பண்ணதும் ஒன்றுன்னு சொல்லி என்னை கஷ்டப்படுத்தாதுங்க மம்மி. இதுக்கு மேலே நான் உங்ககிட்ட பேச போகிறதும் இல்லை. என்னை தனியாக விட்டுருங்க. அப்போ ஆனால் நீ ஏன் என்கிட்ட வந்து அம்மா நான் அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு உன் வாயால் சொல்லுவ பாரு. அது ஒரு நாள் நடக்காது. மறுபடியும் அந்த பொண்ணு இந்த பையன் கூட சேரணும்னு ஏதாவது வரட்டு, கண்டிப்பாக கொலை தான். மம்மி சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? நானும் ரித்தியை அப்படி தானே சூர்யா விட்டு பிரித்தேன். நான் சூர்யாவை 1 சைடாக லவ் பண்ணது உண்மைதான். அதுக்காக டபுள் சைடாக பண்ணிகிட்டு இருந்த அவனோட காதலை அவன்கிட்ட இருந்து பிரித்து தப்பு பண்ணிட்டேனே. எனக்கு ஏன் மனசு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது? நான் பண்ணது பெரிய தப்பு தான் போலேயே. ரித்தியை நான் என்னெல்லாம் கேவலமாக திட்டினே. ஆனால் இது வரைக்கும் அவள் ஒரு வார்த்தை என்னை திட்டினது கூட கிடையாது. என்னை எதிர்த்து கூட பேச மாட்டாள், அழுதுகிட்டே தான் நிற்பா. சூர்யா கிட்ட அதை பற்றி ஒரு வார்த்தை அவள் சொன்னது கூட கிடையாது. சே, நான் இவ்வளோ கேவலமாக நடந்திருக்கேன். என்ன நினச்சா எனக்கே அசிங்கமாக இருக்குது. ஒரு பொண்ணாக இருந்துட்டு இன்னொரு பொண்ணை இவ்வளோ கேவலமாக பேசியிருக்கேனே. அதுவும் நான் ரித்திக்கிட்ட எவ்வளோ கேவலமாலாம் அவளை கேட்டேன். சே, நாளை கண்டிப்பாக காலையிலே கிளம்பி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வேலையை ரித்திக்கிட்ட சாரி கேட்கணும். சூர்யாக்கிட்டேயும் எல்லா விஷயத்தையும் சொல்லி மன்னிப்பு கேட்கணும். அப்பந்தான் எனக்கு மனசு அடங்கும். இல்லைனா என்னால் நைட்டு தூங்க கூட முடியாது. 1 சைடு லவ் எப்போவுமே இன்கம்ப்ளீட் தான். ஆனால் நமக்கு பிடிச்சவங்க அவங்களுக்கு பிடிச்சவங்க கூட சந்தோஷமாக இருக்கிறத பார்க்குறது கூட ஒரு சந்தோஷம் தானே. நான் இதையா புரிஞ்சிக்கல? ஹலோ சூர்யா. சொல்லு ஜெசி. அது நேற்றுக்கு ரமேஷ்னு ஒரு பேஷண்ட் 203 ரூமில் அட்மிட் ஆனார்லா. ஆமாம், செஸ்ட் பெயின்னு சொல்லி அட்மிட் ஆனாரே, அவர் தானே? ஆமாம், அவர் தான். அவருக்கு வந்து பிபி லெவலும் சுகர் லெவலும் நார்மலாக தான் இருக்குது. இன்றைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணணுமா இல்லை நாளைக்கு வரைக்கும் அப்சர்வேஷனில் வச்சுருக்கணுமா? ஆமாம், எப்போ பார்த்தாலும் அந்த ஃபோனை வச்சுட்டு ஏதாச்சும் யார்கிட்டே கேட்டுகிட்டே இருக்கான். பக்கத்தில் நான் ஒருத்தி குத்துக்கலாட்டு உட்காந்துருக்கிறேன். என்ன கவனிக்கிறானான்னு பாரா. இப்போ பாரு என் சாட்டைய. ஜெசி, நீ என்ன கேட்ட? அந்த பேஷண்ட்டை டிஸ்சார்ஜ் பண்ணவா இல்லை நாளைக்கு வரைக்கும் அப்சர்வேஷனில் வச்சுக்கவா? அது இந்த கார்டியாலஜிஸ்ட் மிஸ்டர் அருண் வந்து பார்த்துட்டு என்ன சொல்கிறாரோ அதுபடி ஃபாலோ பண்ணிடு ஜெசி. ஓகே, நீ எதுக்கு இப்படி பதட்டமாக பேசுகிற சூர்யா? என்னடி பண்ணுற? சூர்யா லைனில் இருக்கியா? ஜெசி சொல்லு. ஹாய் சூர்யா, சாப்பிட்டியா? என்னடி பண்ணுற? ஓகே சூர்யா, நீ கண்டினியூ பண்ணு, நான் அப்புறமா பேசுகிறேன் உன்கிட்ட.
ஜெசி, நீ நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல. அதுக்குள்ளாடி வச்சுட்டானோ? ம் என்ன ஏன்டா பார்க்குற? நான் ரொம்ப எல்லாம் நல்லவன் இல்லடி. தெரியுமே. ஆஹா, அப்போ தெரிஞ்சுதான் சீன்றீங்க அப்படிதானே? ம் இங்க வா பாப்போம். வேண்டாம் வேண்டாம் சூர்யா.